ஹாய் ஆல், வெல்கம் டு அமுதாஸ் மல்டி கிராஃப்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இமேஜஸ் எல்லாம் நான் வந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பண்ணினது. இது வந்து பண்ணது வந்து நான் ஃபேஸ்புக்கில் யூடியூப்லலாம் அப்பப்போ ஒரு ஃபோட்டோஸாக போடுவேன். அதை தான் இப்போ உங்களுக்கு வந்து நான் காப்பி பண்ணி எடுத்து காமிச்சிட்ருக்கேன். நான் அப்புறம் இடையில வந்து க்ரோஸாக ஒயர் பேஸ்கெட்டில் போனங்காட்டிக்கு இதில் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதனால தான் திருப்பியும் இப்போ தான் நான் க்ரோச்செட் இதுக்குள்ளே வந்திருக்கேன். அப்போ இதெல்லாம் என்னோடய மெமரிஸ். அதனால் இதை அப்படியே நான் போய் எடுத்து பார்த்தேன். சரி, அது உங்களுக்கு அந்த இமேஜஸ் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால இந்த ஃபோட்டோஸ் போட்டுட்ருக்கேன். ஆனால் இது எல்லாமே வந்து என்கிட்ட இப்போ எதுவுமே இல்லைங்க. இது எல்லாமே சேல்ஸ் ஆயிருச்சு. பாருங்கள், இதெல்லாம் ஸ்வெட்டர்ஸ் நல்லாயிருக்கும். இந்த கலர்ஸ் வந்து நானாக எல்லாம் செலக்ட் பண்ணி போட்ட கலர்ஸ் தாங்க. இதில் எதுவுமே வந்து ஒருத்தங்க வந்து ஆர்டர் கொடுத்து இந்த கலரில் போடுங்கன்னெலாம் சொன்னதில்லை. நானாக எனக்கு பிடிச்ச கலர் வாங்கிட்டு வந்து அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது போட்டு வைப்பேன். அப்போது இடையில தாங்க சேல்ஸ் ஆகும். கண்டினியூஸாக சேல்ஸ் ஆகாதுங்க. மந்த்லி ஒன்ஸு இல்லாட்டி ஒரு 2 அந்த மாதிரி தான் சேல்ஸ் ஆகும். இப்போ தாங்க கொஞ்சம் டெவலப் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து அப்பப்போ நான் சேல்ஸ் பண்ணது. அதனால் வந்து இதுக்கு வந்து நான் டுட்டோரியல்லாம் அப்போல்லாம் போட்டது கிடையாதுங்க. சும்மா அப்படியே எடுப்பேன். பாருங்கள், இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலு. இது வந்து ஒரு செட்டோட கேட்டிருந்தாங்க. ஒரு செட்டோட பாருங்கள், கவுனு, அந்த கவுன் மாதிரி, அப்புறம் அதுக்கு ஒரு ஓவர் கோட்டு, இந்த கோட்டுங்க, அதுக்கப்புறம் ஒரு கேப்பு பாருங்கள், ஓவர் கோட்டு, ஒரு கேப்பில் அந்த பின்னல் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இது ஹெட் பேண்டு, அப்புறம் அதுக்கு ஒரு ஷூ. இது வந்து ஃபுல்லாக ஒரு மேட்சாக வந்து ஒரு செட்டு அப்படியே மேட்சாக நான் வச்சுருப்பேன். இது பார்த்திங்கனாவே தெரியும் இந்த செட்டெல்லாம். அப்புறம் இது வந்து சிம்பிளாக இந்த ஒவ்வொரு ஸ்டிச்சு பழகும்போது நான் ஒன்று போட்டுக்குவேங்க. அப்புறம் இந்த ட்ரெஸ் பாருங்கள், இது வந்து ரொம்ப 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 ஸ்பெஷலுங்க. இது வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக என்கிட்ட வந்து பண்ணித்தர சொன்னாங்க. அதாவது டெய்ரி மில்க் சாக்லேட் இதை வச்சு பண்ணுற மாதிரி, அவங்க குழந்தைக்கு பர்த்டே அன்னைக்கு அது பண்ணுற மாதிரி பண்ண சொன்னாங்க. அதுக்காக இந்த கலர் அவங்களாவே தேடி நூலெல்லாம் தேடி அவங்களா வாங்கிட்டு வந்து தந்தாங்க. ஆனால் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே 10 ருப்பீஸோட யான் தாங்க. இது எதுவுமே வந்து அதிக ரேட்டோடது இல்லை. கேப்பு, சாக்ஸு எல்லாமே நான் செஞ்சேன். ப்ளஸ் ஒரு ஹெட் பேண்டும் கேட்டாங்க. இந்த மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்தேங்க. அப்புறம் கவுன்ஸ் எல்லாம் அப்போ அதிகமாக பண்ணுவாங்க. ஏன்னா அப்பப்போ ஒவ்வொரு கவுன் போயிட்டே இருக்கும். ஏன்னா இந்த குளிருக்கு வந்து குழந்தைங்களுக்கு ஸ்வெட்டருக்கு பதிலாக இந்த கேர்ள்ஸு அந்த குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கவுனுங்க வாங்க ஆரம்பித்தாங்க. அதனால் அதெல்லாம் அப்பப்போ போட்டிருப்பாங்க. இப்போ எதுவுமே இல்லை. இதில் ப்ளஸ் ஒரு 2-3 கவுன் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைகளுக்கே நான் கிஃப்டாக கொடுத்துருப்பேன். சில பேர்த்துக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்கும்போது நான் இந்த மாதிரியே பின்னி கொடுத்துருவேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே 10 ரூபாயோட நூல் தாங்க. எதுவுமே வந்து பிராண்டட் குவாலிட்டி அந்த 110 ருப்பீஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே 10 ருப்பீஸோடது தான். இந்த மாதிரி கவுன்ஸ் எல்லாம் இதுக்கெல்லாம் நிறைய நூல் பிடிக்குங்க. அப்பப்போ வாங்கி வாங்கி வைக்கிறது, மிச்சம் இருக்கிறதெல்லாம் வச்சு இந்த மாதிரி போட்டுருவாங்க. இந்த ஸ்வெட்டர் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இது பார்ன் பேபிக்காக அந்த பேலன்ஸ் இருக்கிற த்ரெட்ஸ் எல்லாம் வச்சு போடுவாங்க. அப்புறம் ஸ்வெட்டர்ஸும் அப்போல்லாம் எனக்கு பாருங்கள், இந்த ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியும் ஆர்டர் அப்பப்போ வருங்க. அதெல்லாம் போடுவேன். பட்டன்ஸ் பாருங்கள், எல்லாத்துலேயும் நான் டிஃப்ரெண்ட் பட்டன்ஸ் வச்சுருப்பேன். பாருங்கள், இது எல்லாமே 10 ரூபாய் இருந்தாங்க. அதிகமாக வந்து நான் எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணதில்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்வெட்டர் ஆர்டர் வரும்போது நான் போடுவேன். என்கிட்ட நிறைய ஃபோட்டோஸ் இல்லைங்க. இது வந்து நான் ஃபஸ்ட்டு டைம், அதாவது ஆரம்பித்த புதுசில் இருந்த ஃபோட்டோஸ் தாங்க இருக்குது. அதுக்கு அடுத்தது போட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து நான் வந்து இப்படி ஃபோட்டோ எடுக்கிற எதுவுமே பண்ணலை. அப்புறம் இந்த பசங்களாம் சொல்லி தாங்க இந்த யூடியூப் சேனலே நான் வந்தேன். யூடியூப் சேனல் வந்த பிறகு தான் இப்போ நான் ஒவ்வொரு இதாக போட்டுட்ருக்கேன். இதெல்லாம் வந்து என்னோடய ஒரு 3 இயர்ஸ் அந்த மாதிரி முன்னாடி ஒர்க்ஸுங்க. பாருங்கள், இதில் ரொம்ப ஒர்க்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கும். இந்த ஸ்வெட்டர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதில் இந்த செப்பல்ஸு அதெல்லாம் அந்த ஷூ மாதிரியெல்லாம் பண்ணியிருப்போம். சில பேர் சாக்ஸ் வேண்டான்றாங்க. ஷூ வந்து அதுக்கு பதிலாக ஷூ பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர்த்து ஷூ தான் கேட்பாங்க. சாக்ஸ் வந்து கம்மியாக தான் கேட்பாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஷூ பண்ணி தருவோம். இது வந்து குழந்தைங்க நடக்கவும் முடியும், போட்டு நடக்கவும் முடியுங்க. கீழேலாம் அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, காலரோட இது வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் வச்சு இது பண்ணுவேன். இந்த ஸ்வெட்டர் பாருங்கள், இதெல்லாம் வந்து நானாக போட்ட கலர் தாங்க. இதெல்லாம் அவங்களா கேட்கல, நானாக எல்லாம் போட்ட கலர் தான். இப்போ வர ஆர்டர்ஸ்க்கு மட்டும்தான் நான் வந்து கலர் கேட்டுட்ருக்கேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு காமிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள், இதெல்லாம் நான் பண்ண ஒர்க்கு. நீங்களும் ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். நான் அது வரைக்கும் நான் உங்களுக்கு கற்றுத்தரேங்க. பாருங்கள், எல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு கேர்ள் பேபிக்கு தான். ஆனால் அவங்க வந்து என்னென்னா ஸ்வெட்டர் மாதிரி இல்லாமல் ஃப்ராக் மாதிரி இருக்கணும். ஆனால் வந்து ஸ்வெட்டர் மாதிரியே சட்டையும் இருக்கணும். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு டிசைட் பண்ணி இது போட்டாங்க. பாருங்கள், அதை விட்டால் ஃப்ராக் மாதிரி இருக்கும். பின்னாடி வந்து கயிறு மாதிரி கட்டிக்கிறது, கேப்பு,
ஸ்வெட்டர் சைஸ் தான் வேணும், ஆனால் ஃப்ராக் மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்க. அதுக்காக ட்ரை பண்ணி போட்டது இது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பாருங்கள் அடுத்தது. ஆனால் அப்போல்லாம் எனக்கு சேல்ஸ் வரலங்க. என்ன தான் நம்ம நல்லா பண்ணி கொடுத்தாலும் அவங்க ஒருத்தவங்க வாங்கிட்டு போவாங்க, அப்புறம் அடுத்தவங்களுக்கு சில பேர்லாம் சொல்ல மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. இப்போ தாங்க போக போக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வருது. அதனால தான் இந்த ஒர்க்கை சரி உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் இந்த கேப்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. இது பின்னுறதும் ரொம்ப ஈஸி தாங்க, கஷ்டமாலாம் இருக்காது. இந்த செட்டு வந்துங்க இது வந்து ஒருத்தங்களுக்கு வெளியூர்லேருந்து ஃபேஸ்புக்லேருந்து எனக்கு வந்த ஆர்டருங்க இது. இது வந்து ஒரு செட்டாக போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதுக்கும் நான் அப்படி செட்டாக போட்டு கொடுத்தேங்க. ஃபேஸ்புக்லேருந்து எனக்கு வந்த ஒரே ஒரு ஆர்டர் இதுதாங்க. அதுக்கப்புறம் நான் ஆர்டர்ஸ்லாம் எதுவுமே பார்க்கல. ஏன்னா அதை எனக்கு அனுப்புறது கஷ்டமாக இருந்துச்சு. இன்னொருத்தரோட ஹெல்ப் தேவை இருந்துச்சு ஏதாவது அனுப்புறதுனா. ஸோ டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தாங்க நான் போட்டு கொடுக்க ஆரம்பித்தேன். பாருங்கள் ஃபோன் பவுச்சஸும் ஒரு 2-3 தான் போட்டிருப்பேன். அப்புறம் பாருங்கள் வாட்டர் பாட்டில் வந்து நிறையவே போட்டேன். ஏன்னா அவங்களே வாட்டர் பாட்டில் சில பேர் கொண்டு வந்து கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் பாட்டிலை விட இந்த ஃப்ளாஸ்க் இருக்குது இல்லைங்களா, ஃப்ளாஸ்க்கு தான் அதிகமாக வாங்கினாங்க. இதெல்லாம் த்ரெட்டில் தாங்க போட்டேன். ஆனால் வந்துட்டு த்ரெட்டில் போடும்போது அந்த வெயிட் வந்து கொஞ்சம் கீழே இழுக்குதுன்னு சொன்னாங்க. அதனால அதுக்கப்புறம் க்ரோஸா ஒயரில் போட ஆரம்பித்தேன். பாருங்கள் கீ செயின், இந்த செரி இது வந்து நான் எனக்காக ட்ரை பண்ணதுங்க. இந்த பர்ஸும் அதே மாதிரி ட்ரை பண்ணது தான். ஆனால் இதெல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. வாட்டர் பாட்டில் பவுச்சு தான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருப்பேன். அதில் வந்து நிறைய எண்ணத்தை ஃபோட்டோ எடுத்து வைக்கலிங்க, ஒரு சிலது மட்டும்தான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பேன். இது பாருங்கள், இது 2 வே பேக்கு. இந்த பேக் பேக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, குழந்தைங்க ஸ்கூல் பேக் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ட்ரை பண்ணணுன்னு ஆசை. அதனால் ஒரு சின்ன பேக்கை ட்ரை பண்ணி பார்த்தேன். பாருங்கள் அது பார்த்ததையுமே ரொம்ப அழகாக இருக்குன்னு ஒருத்தர் ஸ்வெட்டர் வாங்குறவங்க அது வாங்கிட்டாங்க. இந்த மாதிரியெல்லாம் இப்போல்லாம் இந்த மாதிரி நான் எனக்கு போடுறதுக்கு டைம் கிடைக்கிறது இல்லைங்க. இது ஏடிஎம் பவுச்சு. பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்டிச்சு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டிச்சை வந்து ட்ரை பண்ணணும்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணி ஒவ்வொரு இது பண்ணியிருப்பேங்க. இது வந்து காயின் பவுச்சு. இது பாருங்கள், இது வந்துட்டு ஒரு வயசான அம்மா, அவங்க வந்துட்டு ஃபோன் வச்சு இப்படி கையில் எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னாங்க, அதுக்காக பண்ணது. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று தான் ₹110 மல்டி கலர் யானுங்க. மற்ற எதுவுமே அதிக ரேட்டோடதில்லை, எல்லாமே ₹10 பால் தான். இது வந்து ஒருத்தவங்க வந்து சர்ச்சுக்கு போகிறதுக்காக ரெட் அண்ட் ஒயிட்டில் வந்து இந்த பைபிள் இதெல்லாம் கொண்டு போகிறதுக்காக இந்த பேக் கேட்டாங்க, போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் இது இது தோரணம் வந்து ஒரு 2 எண்ணம் தாங்க போட்டிருப்பேன், அதிகமாகலாம் போடலை. இது வந்து பேக்கில் மாட்டுறதுக்கான இந்த ஹார்ட் ஷேப் போட்டு பழகிறதுக்காக போட்டது. இது கேப்பில் பாருங்கள் டெடி இருக்கிற மாதிரி ஒன்றுனா யோசிச்சு போடுவாங்க. அப்புறம் அப்படியே நெட் பார்த்து பாருங்கள், தோரணம் வந்து நான் ஒரு 2 தான் போட்டேன். வேறு டிசைன் போடுறதுக்கு அப்போ டைம் கிடைக்கலங்க. இது வந்து ஒரு பர்ஸு. அந்த பர்ஸோட முன்னாடி வந்து இந்த மாதிரி வச்சுருப்பேன். இதுவும் அதே மாதிரி தான் 2 வே பேக். அந்த ஒரு பேக் போட்டு இல்லைங்களா, அவங்களே கொஞ்சம் பெருசாக போட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க, அதனால அந்த பெருசு போட்டிருக்கு. இது வந்து ஒரு சிஸ்டருக்காக இது பண்ணி கொடுத்ததுங்க. இது வந்து நான் தாங்க ஹேர் பேண்ட் போட்டு பார்த்துட்டு எனக்கே போட்டிருக்கேன். இது ஹார்ட் கீ செயின். இதெல்லாம் ஸ்டிச்சஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இது வந்து அந்த ஃபேஸ்புக்கில் ஆர்டர் வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த கவுனுங்க. தேங்க்ஸ் ஃபார்